ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் வர்ஸ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நிறுவனங்கள்ல இருந்து வந்திருக்கிற ஜாப் வேகன்சி பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல இருக்கிற ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க இப்போதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க, இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி சர்க்கிள்ல அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுமே ரெஃபர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து நம்ம பாண்டிச்சேரி சர்க்கிள்ல ரிலீஸ் பண்ற ஜாப் வேகன்சி எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எந்தெந்த நிறுவனங்கள்ல இருந்து வந்திருக்கிற வேலைவாய்ப்பு பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா ஒரு 3 நிறுவனங்களுடைய வேலைவாய்ப்பு பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, விநாயகமூர்த்தி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில இருந்து வந்திருக்கிற ஜாப் வேகன்சி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பொசிஷன் ஓப்பனிங்ஸ் இருக்கு, வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, பில்லிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பில்லிங்ல ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எனி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா, நீங்க இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான சேலரி பெர் மந்த்துக்கு 15,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆல்ரெடி நீங்க சேல்ஸ் ரிலேட்டடா ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. மஸ்ட்டா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கான சேலரியுமே 15,000 சொல்லியிருக்காங்க பெர் மந்த்துக்கான சேலரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குக்கிங் செஃப் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த குக்கிங் செஃப்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குக்கிங் செஃப் பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சேலரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? நீங்க டைரக்ட்டா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் டிரைவர் கேட்டிருக்காங்க. இந்த டிரைவர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டா இருக்கணும். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, பெர் மந்த் 15,000 to 17,000 உங்களுக்கான சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பொசிஷன்ஸ்க்கு உங்களுக்கு ஓகே. எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இல்ல நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, கீழ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் குடுக்கிறேன். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்லன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அது. உங்களுடைய ரெஸ்யூம ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, அதாவது விநாயகமூர்த்தி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரில உங்களுக்கு இஎஸ்ஐ, பிஎஃப், ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஃபுட் அக்காமடேஷன் வந்து ஃப்ரீயான்னு தெரியல. ஓகே. ஒன்ஸ் நீங்க கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேளுங்க. உங்களுக்கு ஓகேனா மட்டும் போய் ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கால் பண்ணி கிளியரா கேட்டுட்டு, ஓகேனா போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. கீழ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேன் பாருங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஹுண்டாய் ஷோரூம்லேருந்து வந்திருக்க ஜாப் வேகன்சி பத்தி தான் பார்க்க போறோம். இங்க வாண்டட் சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிபிள் பொசிஷன் ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஓகேங்களா? என்னென்ன பொசிஷன் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க மறக்காம. ஓகேங்களா? அர்ஜென்ட் ஹையரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இமிடியேட்டா ஹையர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்டிருந்து இருந்துச்சுன்னா, உங்கள இமிடியேட்டா ஹையர் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ட்ரெய்னர் கேட்டிருக்காங்க. கேண்டிடேட் வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்ளை பண்ண போறீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மஸ்ட்டா. சரிங்களா? அதே மாதிரி சேம் ஃபீல்ட்ல இருக்கணும். ப்ராடக்ட் ட்ரெய்னர் ஃபீல்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு. உங்களுக்கான சேலரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்க முன்னாடி சேலரி எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ, அது ரிலேட்டடா பேஸ் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டீம் லீடர் பொசிஷனுக்கு ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த டீம் ஹேண்டலிங்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு டீம் லீடர் பொசிஷன்லயோ அல்லது டீம் ஹேண்டலிங்ல 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க. டிரைவர்ஸ் வந்து மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே சேலரி எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எந்த லொகேஷன்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்கு, எங்கெங்கலாம் வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர், புதுச்சேரி, காரைக்கால்ல இருக்குல்ல அவங்களுடைய பிரான்ச்சஸ்ல எல்லாத்துலயுமே ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர் சேல்ஸ் கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க. இவங்க வந்து 3+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல. ஓகேங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க இந்த பொசிஷனுக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் பாய் பொசிஷனுக்குமே ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல. ஓகேங்களா? அடுத்து வந்து புதுச்சேரி, கடலூர் அண்ட் காரைக்கால் முன்னாடி சொன்ன மாரி இந்த லொகேஷன்லாம் அவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கு. அவங்களோட பிரான்ச்சஸ்ல ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அங்கலாம் உங்களுக்கு போஸ்டிங் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு நியர்பை எங்க இருக்கோ அங்க நீங்க போஸ்டிங் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி இருக்கும். அதே மாரி இன்சென்டிவும் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பெஸ்ட்டான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
கீழ நான் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேன் பாருங்க. இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி அவங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேளுங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. எங்க இன்டர்வியூக்கு வரணும்? எப்படி வரணும்? எந்த மாரி பொசிஷன் ஓப்பனிங்ஸ் இருக்கு? அந்த எல்லாமே டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க கிட்டயும் அகைன் நீங்க ஃபர்தர் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு ஓகே அப்டின்னா மட்டும் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி வேலையில ஜாயின் பண்ணிக்கணும். அவங்களோட மெயில் ஐடியுமே நான் கீழ குடுத்துருக்கேன் பாருங்க. இந்த மெயில் ஐடிக்குமே நீங்க உங்களுடைய ரெஸ்யூம மெயில்ல ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லன்னா அந்த நம்பருக்கு WhatsAppலயுமே ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி இல்லன்னா கால் பண்ணியும் கேட்டுக்கங்க. தென் அடுத்த கம்பெனில இருந்து வந்திருக்க வேக்கன்சி பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு நீங்க மறக்காம ஒரு லைக் குடுத்துருங்க. நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம ரெகுலரா வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜி பத்மாவதி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஹாஸ்பிட்டல்ல இருந்தா ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பொசிஷன் ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. 5 பொசிஷன் ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிஏ முடிச்சிருக்கணும். ஃப்ரெஷரா இருந்தாலும் ஓகே, எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் ஓகே. நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மேல் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. மேல் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி முடிச்சிருக்கணும். நீங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அது ரிலேட்டடா ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டாஃப் நர்ஸ் பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன முடிச்சிருக்கணும்? குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா டிஜிஎன்எம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிச்சுட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த டிஜிஎன்எம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுமே சேலரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. நீங்க ப்ரீவியஸ் இயரா எங்கேயாவது ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அங்கே வாங்குன சேலரி அது ரிலேட்டடா உங்களுக்கு கேட்டுட்டு இன்டர்வியூல அப்பதான் உங்களுக்கான சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டயாலிசிஸ் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. இந்த டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி டயாலிசிஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா, டிப்ளமோ இன் டயாலிசிஸ் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பிஎஸ்சில முடிச்சிருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் வேணாம். இல்லன்னா டிப்ளமோல முடிச்சிருந்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வார்ட் செக்ரட்டரி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா, டிஜிஎன்எம் அதுல முடிச்சிருக்கணும். வித் லோவர் டைப்பிங் அண்ட் ஹையர் 2த்துல ஏதாவது ஒரு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்ட் செக்ரட்டரிக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஓடி ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஓடி ஸ்டாஃப் நர்ஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஆர் டிஜிஎன்எம் வித் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி முடிச்சிருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம். அப்படி டிஜிஎன்எம் முடிச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓடி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. இந்த ஓடி டெக்னீஷியனுக்கு பிஎஸ்சி டூ வித் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓடி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். ஓடி எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது பிஎஸ்சி ஓடி டெக்னீஷியன் முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ இவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே குடுத்துருக்கேன். இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் கேட்டுங்க. அவங்களோட ஜிமெயில் ஐடியும் குடுத்துருக்கேன். அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெஸ்யூம WhatsAppல சென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.